இழப்புனால தனிமை. வாழ்க்கையில சில இழப்புகள், இழப்புனால யோபு அப்படியே தனித்தவனானான். ஆமே, இழந்தவங்க. அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் எப்படி திடப்படுத்துகிறார் என்றால், சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிப்பட்டவளே, தேற்றரவட்டவளே, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு க்ளோரி. எந்த திடனற்றவனையும் திடப்படுத்த என் தேவன் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த திடனற்றவனையும் திடப்படுத்த. ஆமென். ஒண்ணுமே இல்லை. அந்த ஏசாயா 54 எடுத்துக்கொள்ளுங்கள். அதுல சொல்லப்படுகிற வார்த்தையை பாருங்கள். ஏசாயா 54வது அதிகாரம், அதனுடைய 4 முதல் வாசியுங்கள். பயப்படாதே, நீ வெட்கப்படுவது இல்லை. நானாதே, நீ லட்சியம் அடைவதில்லை. உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவை இருப்பின் நிந்தையை இனி நினையாதிருப்பாய். 6வது வசனம். கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயை போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலவும் இருக்கிற. கைவிடப்பட்டு மனம் நொந்து தள்ளப்பட்டவள மாதிரி இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், உருக்கமான இரக்கங்களால் உன்னை. 10வது வசனம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதிருக்குகிறார். உன்னை அழைத்தார். உன்னை அழைத்து என்ன செய்கிறார் தெரியுமா? உன் நிலைமையை பார்த்து விட்டுட்டு போகல. உன்னை அழைத்தவர் உன்மேல் மனதுருகுகிறார். உன்னை பார்க்கும் போது அவருடைய மனம் அப்படி உருகுது. அவர் மனதுருகும் போது உடனே என்ன செய்வார் தெரியுமா? கை நீட்டுவார். உமக்கு சித்தமானால் சுத்தமாக்க, என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று அந்த குஷ்டரோகி சொன்னதும் பைபிள் சொல்லுது. அவர் மனதுருகி உடனே தொட்டுட்டார் அவனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை தொட்டு கொண்டிருக்கிற உறவுகள் திடீர்னு இல்லாம போகும்போது அந்த இடத்துல நம்மை தேற்றுறதுக்கும் நம்மை ஆற்றுறதுக்கும் நம்மை தாங்கிறதுக்கும் யாரும் இல்லைன்னு ஃபீல் பண்ணுவோம் தெரியுமா? அந்த இடத்துல தான் அவர் வந்து இப்படி கைப்பிடிப்பார். 11வது வசனத்தை வாசிங்க. சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிப்பட்டவளே, தேற்றரவற்றவளே, இதோ நான். அந்த இடத்துல தான் ஆண்டவர் நிற்கிறார். நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி உன் பலகணிகளை பளிங்கும் உன் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். இங்கே சொல்லப்பட்ட சூழ்நிலை என்பது தம்முடைய ஜனத்தை குறித்து இளம் பிராயத்திலே கைவிடப்பட்டு தள்ளப்பட்டவன், மனம் வந்து விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவி போல இருக்கிறவளை, இனி என் வாழ்க்கை எப்படி கட்டி எழுப்பப்படும்? இனி எனக்கு யார் உண்டு? இருந்தவங்க போயிட்டாங்களே, நான் எல்லாவற்றையும் இழந்து நஷ்டப்பட்டு நிற்கிறேன்னு அந்த இடத்துல கர்த்தர் சொல்லுகிற நான் நிற்கிறேன். ஹல்லேலூயா. உனக்கு துணையா இருக்கிறவங்க என்னென்ன செய்து உன் வாழ்க்கையை கட்டி எழுப்புவாங்கன்னு நினைக்கிறியோ, உன் தகப்பன் இருந்திருந்தா எப்படி எப்படி நடந்திருக்கும் நீ ஃபீல் பண்றியோ, அதை விட மேலாக நான் உனக்கு நின்று செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாங்க. ஹல்லேலூயா. உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். நீதியினால். யாருங்க நீதி? நீதியும் ஞானமும் ஆனவரே இயேசுவே நீரே. அப்போ இங்கே தனித்தவளானால் ரூத் எப்படி, நகோமி எப்படி தனித்தவளானால்னா, இழப்பு, வாழ்க்கையில உண்டாகிற இழப்பு. மோசே இல்லாத போது யோசுவாவுக்கு அது இழப்பு. கர்த்தர் அந்த இடத்துல வந்து நின்று சொல்றார், நான் மோசையோடு இருந்தது போல. அப்ப அந்த இடத்துல தேவன் அதுதான், நீ பலம் கொண்டு. ஒரு இழப்பு அவனை பலவீனப்படுத்துது. இந்த யோசுவா யார்? அமலேக்கோடு யுத்தம் பண்ணினவன். அவன் யுத்தம் பண்ண தைரியம் எங்கிருந்து வந்துச்சு? எனக்காக ஒரு மோசே நின்று ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். எனக்காக ஒரு மோசே இருக்கிறார். என் வீட்டுல ஒரு மோசே இருக்கிறார். எங்க அப்பா இருக்கிறாங்க, எங்க அம்மா இருக்கிறாங்க, அவங்க இருக்கிறாங்க, எங்க தாத்தா இருக்கிறாங்க, எங்க பாட்டி இருக்கிறாங்க, ஜெபம் பண்றவங்க இருக்கிறாங்க. எனக்காக ஒரு மோசே நிக்கிறது வரைக்கும் நான் தைரியமா ஃபேஸ் பண்ணுவேன். திடீர்னு பார்த்தா அந்த மோசே இல்ல, தளர்ந்து போய் நிற்கிறான். கர்த்தர் சொல்றார், ஆமென், நீ பயப்படாதே, திடன் கொள், பலன் கொண்டு திடமனதாயிரு, பலன் கொண்டு திடமனதாயிரு, நான் உன் கூட இருப்பேன். ஆமென். மோசே உன் கூட இருந்ததை நீ எவ்வளவு ஸ்ட்ரெங்தா நீ ஃபீல் பண்ணியோ, அதை விட பலமா நான் உன் கூட இருக்கிறத நீ ஃபீல் பண்ணுவேன்.
ஹalleluya ஹalleluya. சார் நமக்கு தந்த வார்த்தை என்ன தெரியுமா? திடன்கொள். ஆமென். இப்படிப்பட்ட சூழ்நிலையில யார் இருக்கிறீங்க? எல்லாம் முடிஞ்சது. அவன் கர்த்தர் உங்களோட பேசுகிறார். நான் என்ற வார்த்தையை கர்த்தர் தருகிறார். அவர் உங்க கூட இருக்கிறார். ஆமென்.